சென்னை சீரீஸ் எபிசோட் 2 பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். டே 2ல் என்னென்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பீச்சுக்கு போகலான்னு தான் பிளான். நான் யூஸ்வலாக மில்க் பர்சன் கிடையாது, பட் இருந்தாலும் அன்றைக்கி மார்னிங் ஒரு கப் பால் குடித்தேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரி தான் செஞ்சுருந்தாங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு மெரினா பீச்சுக்கு கிளம்பி போனோம். யாராச்சும் மொட்டை வெயிலில் பீச்சுக்கு போவாங்களான்னு நினைக்கலாம், பட் போனோமே. வீட்டிலேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் இருந்துச்சு. அண்ட் சென்னை டிராஃபிக் சொல்லவே வேணாம். டிராஃபிக்கில் நின்று நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகவே 1 ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு. மெரினா பீச் பக்கத்துலேயே இருக்கிற மெமோரியல்ஸ்லாம் பார்த்துட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு அண்ட் கொஞ்சம் வாக் போயிட்டு ஈவினிங் டைமில் பீச்சுக்கு போய்க்கலான்னு ஒரு பக்கா பிளானே போட்டாச்சு. அங்கே இந்த ஐஸ்கிரீம் வாங்கினேன். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் சுத்தமாக இல்லை, பட் அதுக்கு 50 ருபீஸ் வேஸ்ட் ஆகிடுச்சு. என் கூட வந்த எல்லோரும் சுகர் கேன் ஜூஸ் வாங்கி குடித்தாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்த மெமோரியல் எம்ஜிஆரோடது அண்ட் தென் அம்மாவோடது. ஆனால் இங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியே ஆகணும், அவ்வளோ மேசிவாக இருந்துச்சு. அங்கே நிறைய மியூசியம்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு மியூசியம் ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் டக்குன்னு பார்த்துட்டு வெளில ஓடிட்டேன். மியூசியம்னால் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களோட ஹிஸ்ட்ரியையும் அப்படியே ஃபோட்டோஸாக வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதனால தான் நான் ஸ்பீடாக பார்த்துட்டு கடகடன்னு வெளில வந்துட்டேன். அண்ட் இங்கே கிடைக்கிற ஃபுட்லாம் ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். எனக்கு இந்த க்ரீனரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே நிறைய அந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீனாக தான் இருந்துச்சு திரும்புகிற இடம்லாம். ஸோ அது ஃபோட்டோஸ் எடுக்கவும் ஒரு நல்ல ஸ்பாட் தான். எனக்கு உண்மையிலே அந்த டே ரொம்ப சூப்பராக போச்சு. என்னை பொறுத்தவரை எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ப்ளேஸாக இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு. அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் அவங்களுடைய மெமோரியல்ஸ் மியூசியம்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கலைஞரோட மெமோரியல் பார்க்க போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி சின்ன தியேட்டர் லைக் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அண்ட் அதுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து இந்த பீச் வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலைஞரோட மியூசியம் ஃபுல்லாகவே ஒரு அண்டர் கிரவுண்ட் செட்டப். ஃபுல்லாக எல்லாமே அண்டர் கிரவுண்ட்லேருந்தே வரும். ஒரு வழியாக அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. பீச்சுக்கு வந்தாச்சு. நம்ம வெளியிலேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கே அட்லீஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸாவது இருக்கும். அவ்வளோ தூரம். அதுவும் அந்த பீச் மண்ணில் நடக்கவே முடியல. அப்புறம் சில பேரை பார்த்துட்டு நானும் ஷூவை கழட்டிட்டு நடக்கும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு ஒர்த்தாக பீச்சில் நின்று கொஞ்சம் கால் மட்டும் நினச்சிட்டு ஜாலியாக காற்று வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஒரு 1/2 hour தான் விளாண்டோம். பிகாஸ் டிராஃபிக் ஆகிடும்னு சொல்லி சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இப்போது கேஸ் ப்ராப்ளம்னால ஸ்ப்ரிங் பொட்டேட்டோட ரேட்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அங்கே இருக்க சேரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரே ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மட்டும் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ டே 2 அவ்வளோதான். டே 3ல் என்னென்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.